இந்திய அமெரிக்க இடையான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்துட்டு நடைமுறைப்படுத்த போவதாக வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு. இது எப்படி நடைமுறைக்கு வருது, இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு எப்படி அப்படிங்கிறது, இதோட விவரங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு 25+25 அப்படிங்கிற அளவுக்கு 50% டேரிஃப் போட்டிருந்தாப்புல ட்ரம்ப். அப்போ இந்த 25+25 அப்படிங்கிற டேரிஃப் போட்டதுக்கு முழு காரணம் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரஷ்யாவில் இருந்து நம்ம எண்ணெய் வாங்குகிறோம், கச்சா எண்ணெய் நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம், தள்ளுபடி விலையில் வாங்குகிறோம். இந்த பணத்தை வச்சு தான் உக்ரைனை ரஷ்யா தாக்குது. அப்போ இதுக்கு பின்னால் இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு தான் ட்ரம்ப் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறாங்க. உண்மை அதுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா ரஷ்யாட்ட இந்தியா மட்டும் இல்லை, ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகளே ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கிட்டு இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது ஏன் அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட பெட்ரோலும் வாங்குது, கச்சா எண்ணெயும் வாங்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் யுரேனியம் போன்ற தாது பொருட்களும் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காப்புல. உரத்துக்கு உண்டான கெமிக்கல்ஸும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காப்புல. அப்போ இதையெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் அதெல்லாம் மேட்ரு கிடையாது, நமக்கு இந்தியா தான் மேட்ரு. ஏன்னா இந்தியாவோட பிஎம் அவ்வளோ வீக்காக இருக்காப்புல அப்படிங்கிற ஒரு கெத்து அமெரிக்காவுக்கு இருக்குது. அப்போ அமெரிக்கா நினைச்சிட்டு இருக்கு அந்த ஒரு கெத்து, அதாவது அவங்க பிஎம்மோட வீக்னஸ் அமெரிக்கா கையில் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாப்ல அப்படிங்கிற அளவுக்கு. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, 1-2 இல்லை. நம்ம ஒரு நம்மளோட பிரதமரை குற்றம் சாட்டுறது அதுக்கு முன்னால் உள்ள உதாரணங்கள், அதுக்குள்ள ஆதாரங்களும் நம்ம வெளியிடணும். முதல் உதாரணம் நம்ம வெளியில் எல்லாருக்கும் பப்ளிக்காக தெரிஞ்ச உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா போய் பாகிஸ்தானை தாக்குதல் இருந்துச்சு. பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தின பிறகு தாக்குதல் ஒரு 2-3 நாள் தொடருது. ஆனால் லாஸ்ட்டு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இந்தியாவும் அறிவிக்கல, பாகிஸ்தானும் அறிவிக்கல, ட்ரம்ப் அறிவிக்கிறாப்ல. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு அறிவிக்கிறாப்ல, அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் போரை நிறுத்தலைன்னா அவங்க மேலே 200% வரியை போட்டு நான் டேரிஃப் போட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னா டீலுக்கு வந்துட்டாப்ல அப்படின்னாப்ல. அப்போ வேற நம்ம பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்தோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ சொல்ல ஒரு வார்த்தை சொல்லலை. அதாவது ட்ரம்ப் தான் அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நம்ம போர் நிறுத்தணும் அப்படிங்கிறப்ப நீ தாக்க போனதே அவனை. அப்போ நீ எப்படிலாம் நீ அவங்க பேச்சை கேட்டு நீ போர் நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், இதுக்கு மேலே கேள்வி கேட்க கேட்டானா நம்ம ஆன்டி நேஷனல் அப்படிமா, ஆன்டி இண்டியன்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ நாட்டுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துறதுக்காக இவங்க எல்லாருமே இந்த தேச விரோதி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துறதுக்காக இவங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே தேச விரோதி யாருன்னா இன்றைக்கி ஆள்ற கட்சி தான், பாஜக தான் மிகப்பெரிய தேச விரோதி. ஆனால் இது பண்ணுறது இன்றைக்கி சீரழிச்சிட்டு இருக்காங்க நாட்டை. இதுக்கு பின்னால் வரப்போகிற எஃபெக்ட்ஸ் எதுவுமே தெரியாமல் இவங்க இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, அப்போ இது மட்டும் இல்லை, இது போல் பல காரியங்கள் ட்ரம்ப் தான் அறிவிக்கிறாப்ல. ட்ரம்ப் இதை ஒரு தடவை 2 தடவை சொல்லலை, ஒரு வாய் தவறுதா சொல்லிட்டாப்ல, இல்லை வெற்றிகள் சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ட்ரம்ப் கிட்டத்தட்ட 20-24 தடவை சொல்லியிருக்காப்ல. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தின நான் தான் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு தடவை கூட நம்ம பிரதமர் மோடி இதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ட்ரம்புக்கு எதிராக பேசவும் இல்லை, ட்ரம்ப்கிட்ட கண்டனம் தெரிவிக்கவும் இல்லை. அப்பவுமே தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறது. அப்போது நம்ம ஜி சரண்டர் ஆகிருக்காப்ல அப்படிங்கிறதே தெரியும். அப்போ ஜி கிட்டக்குள்ளே என்னமோ ஒன்று சரண்டர் ஆகி அவங்க இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ட்ரம்ப் அமெரிக்கா இந்த ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. சரி, நம்ம இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே வருவோம். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இது நம்ம மேலே இருந்த ப்ரெஷரா அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறது, நிறைய யூடியூபும் உங்களுக்கு விவரம் தந்துட்டு இருக்குது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியாவுக்கு இந்தியா வளர்ந்து பயங்கர ப்ரெஷரு. என்ன ப்ரெஷரு, 50% வரி போட்டுருக்காங்க. நம்ம ஏகப்பட்டது நம்ம அமெரிக்காவுக்கு தான் நம்ம கூடுதலாக ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு நஷ்டம். அதனால் நமக்கு இதை நஷ்டத்தை நிகழ்த்துறதுக்கும் இதை நம்ம குறைக்கிறதுக்கும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி போய் ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் நம்ம மேலே அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசிட்டு. ஏன் நம்மளோட கேள்வி இது சிம்பிள், இவ்வளோதான். அப்படி உங்களுக்கு ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சரி, இந்த பட்ஜெட் நடந்துச்சுல்ல, இந்த பட்ஜெட் ஒன்றாந்தேதி பட்ஜெட்டை கொண்டு போய் போட்டிங்களா, ஏன் அந்த பட்ஜெட்டில் இந்த பாதிக்கப்பட்ட இந்த தொழிலுடன் குறிப்பாக நம்ம திருப்பூர்
ஆடைகள் உட்பட உள்ள இந்த பொருட்களுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற இந்த பொருட்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக என்ன நீங்கள் செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை, ஜீரோ. அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போவே ஒரு முடிவாயிடுச்சு. என்ன ஏதுன்னா இந்த டாரிஃப் வந்துக்கிட்டு நீக்கப்பட போகுது, நம்ம ஒரு டீலுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற வந்து இந்த பட்ஜெட் வச்சுட்டு நம்ம வந்துக்கிட்டு சொல்லிடலாம். சரி, அப்போ இந்த டீல் எப்படி நடக்குது? அப்போ இந்த ப்ரெஷர் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையிலே வந்துட்டு இதை விட பெரிய ப்ரெஷர் வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவில் வந்துட்டு ஏகப்பட்ட தொழிலதிபர், இந்த தொழிலதிபர் உள்ள பெரிய ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்துக்கிட்டு ட்ரம்ப் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கு மேலே வந்து டேரிஃப் போடக்கூடாது, இந்தியா நமக்கு ரொம்ப நட்பு நாடாக இருந்துச்சு, மட்டும் இல்லை இந்த டேரிஃபை போட்டோம்னா அமெரிக்காவில் உள்ள பொருளாதாரம் தான் வந்துக்கிட்டு சரியில்லை, அமெரிக்காவில் விலைவாசி தான் கூடுது. ஸோ வந்துக்கிட்டு நீங்கள் இந்தியா மேலே வந்துக்கிட்டு தடைகள் வந்துக்கிட்டு இந்த இவ்வளோ பெரிய தீர்வுகள் வந்துக்கிட்டு போடக்கூடாது, இந்த தீர்வை கட் பண்ணுங்க, நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க அமெரிக்கா ட்ரம்ப் அரசு மேலே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரம்புக்கு வர நவம்பர் மாதம் வந்துக்கிட்டு ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா வந்துக்கிட்டு இவங்க இந்த காங்கிரஸ் மற்றும் இந்த கூட்டமைப்பு உள்ள எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண மட்டும் தான் நடக்கும். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்தியா மேலே போட்டிருக்க இந்த பொருளாதார தடையோ இல்லை இந்த பொருளாதார வரி விதிப்போ வந்துக்கிட்டு இவங்களுக்கு யாருக்குமே ஏற்புடையதில்லை. அப்போ இருக்கிறதுலே வந்துக்கிட்டு ப்ரெஷர் கூடுதல் வந்துட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியாவோட அமெரிக்காவுக்கு தான் கூடுதலாக இருக்குது. ஆனால் டீல் நடந்தது எப்படி? நம்ம தலையில் வச்சுட்டு மிளகா அரைச்சிட்டு போயிருக்காங்க. என்ன இப்போ இவங்க டீல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமெரிக்காவிலேருந்து வர்ற பொருளுக்கு 0% டேரிஃப். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின காலகட்டத்தில் 18% தொட்டுட்டு 20% தொட்டுட்டு நமக்கு கிட்டத்தட்ட 125% வேற வந்துக்கிட்டு வரி இருந்துச்சு. கார் மற்ற ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு, டெஸ்லா காருக்கு எல்லாம் வந்துட்டு அவ்வளோ வரி இருந்துச்சு. அப்போ எல்லாமே வந்துக்கிட்டு நம்ம சைடில் வந்துட்டு அவ்வளோ வரி இருந்துச்சு. 2014க்கு முன்னால் மன்மோகன் சிங் அரசு இருக்கிற வரை வந்துட்டு நம்மளோட அமெரிக்காவோட டேரிஃப் அங்கே. ஆனால் நமக்கு ரிட்டர்ன் டேரிஃப்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து 0 to 12% தான், 12% தான் நமக்கு வந்துட்டு டேரிஃப் இருந்துச்சு. அப்போ நம்ம இதை வந்துட்டு கருத்தில் கொள்ளணும். அப்போ நமக்கு வெறும் 12% இந்த டேரிஃபை இப்போ குறைச்சிட்டாங்க, ஒரு 50% குறைச்சிட்டாங்க இல்லையா? ஆக்சுவலி 50% குறைக்கல, 12% இப்போ வந்துட்டு 18% வந்துட்டு நமக்கு கூடியிருக்கு, 6% கூடியிருக்கு. அதுதான் வந்துட்டு ஃபேக்ட். சரி, அப்போ நமக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருந்து நம்ம வந்து ஏன் விட்டு கொடுக்கணும்? இது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள விவசாய பொருட்கள் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே கொண்டு டம்ப் பண்ண போகிறாங்க. இந்த டம்ப் பண்ணுறது ஃபுல்லாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதானி வந்து தான் கம்ப்ளீட்டாக கொண்டு வர போகிறாப்புல. அதானி பேரில் தான் பிராண்டாக இதை வந்து விற்க போகிறாப்புல. அதானி அம்பானிக்கு ஏற்கனவே ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருக்குது, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் மூலியமாகவும் அதானி வந்துட்டு டேரெக்ட் ஆகும். ஏன்னா அதானிக்கு வந்துட்டு எஃப்எம்சிஜி ஏற்கனவே இருக்குது, ஆயில் அது இது எல்லாமே வந்துட்டு அதானி பேரில் இருக்குது. ஸோ அதோடு சேர்ந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இறங்க போகுது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே உள்ள பொருட்கள் இதுன்னு வந்துட்டு வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ் ஐட்டம்ஸு, பால் முதல் எல்லாமே வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸு. ஏன்னா அங்கே உள்ள மாட்டுக்கு கொடுக்குற தீவனங்கிறது வந்துட்டு நான்வெஜ் தீவனங்கள் தான், அப்படி இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்மளோட விவசாயம் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக அழிய போகுது. நமக்கு இது மிகப்பெரிய ஒரு கன்ஃபார்மாக நீங்கள் வந்துட்டு வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த டீலு வந்து அடுத்த மாதமே வந்து மிகப்பெரிய போராட்டம், விவசாய சைட்லேருந்து மிகப்பெரிய போராட்டம். ஏற்கனவே ஒரு விவசாயிக போராட்டத்துக்கு தான் இந்த அரசை வந்துக்கிட்டு முட்டுக்குத்தி வணங்கி வந்துட்டு வாபஸ் பண்ணுறாப்புல. இது எவ்வளோ பெரிய போராட்டம் வரப்போகுது அப்படிங்கிறத இனி வந்து பார்க்க தான் போகிறோம். ஓகே, அப்போ இந்த அளவுக்கு நமக்கு நஷ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய டீலுக்கு போகணும்? அமெரிக்கா இல்லைன்னா வேறு என்ன அப்படின்னு இந்த நஷ்டத்தை ஏற்படுத்துறது பதில் நீங்கள் வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட இந்த ஏற்றுமதியாளருக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு வேறு சைடு டைவெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்கன்னா வந்துக்கிட்டு நமக்கு இதை விட வந்துக்கிட்டு நல்ல ஒரு ரீதியில் வந்துட்டு நம்ம கொண்டு போயிருக்கலாம். பட் இது பண்ணோம். அப்போ இதுக்கு பின்னால் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 ஃபைல்ஸ் எஸ்எஸ்டிக்குள்ள ஃபைலை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பார்ப்போம். அது நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சின்னு நம்ம போடும். அப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்துக்கிட்டு நம்ம பிஎம்மோட பேரும் நிதிஷ்குமாரோட பேரும் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்துக்கிட்டு இவனை கம்ப்ளீட் பிளாக்மெயில் தான், இந்த ஜூதனை மாதிரியே தான் இவனும் அமெரிக்காக்காரங்க. இவனை கம்ப்ளீட் பிளாக்மெயில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னும் வந்துட்டு ஃபைல் வந்து வெளியில் விடவே இல்லை கம்ப்ளீட்டாக. கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 30 லட்சம் பேஜ் இருக்கான், 3 மில்லியன் பேஜஸ் இருக்கான் இந்த எஸ்டின் ஃபைல்ஸு. அப்போ இந்த ஃபைல்ஸில் வந்துட்டு குறிப்பு கொஞ்சம் மட்டும்தான் வெளியே விட்டுருக்காங்க, அதை வந்து குறிப்பானதை மட்டும்தான் வெளியில் விட்டுருக்காப்புல. அப்போ இந்த குறிப்பாக சிலதில் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள இதை வச்சு வெளியில் விட்டுருக்காப்புல. அப்போ இந்தியாவோட பிஎம் வந்துக்கிட்டு ஜெஃப்ரி எஸ்டீம் வந்துக்கிட்டு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசு சார்ந்த அளவுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நீ கான்டாக்ட் பண்ண தப்பா சரியா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஜெஃப்ரி எஸ்டீம்ங்கிறது வந்துக்கிட்டு
மிகப்பெரிய ஏதாவது நாட்டு அமெரிக்காவிலையோ இல்லாட்டினா இஸ்ரேலில் வந்துக்கிட்டு மினிஸ்டரோ இல்லாட்டி வேறு யாரோ கிடையாது. நம்ம வந்து கவர்மெண்ட்டு ஒஃபிஷியலாக வந்துக்கிட்டு நம்ம மீட் பண்ணுறது நம்பர் 1. அதை வந்து நமக்கு இது பண்ணேன். சரி, இந்த ஜெஃப்ரி எஸ்டீனை வந்துக்கிட்டு மீட் பண்ணுவோம் 2017 வந்துக்கிட்டு மீட் பண்ண வந்துட்டு அனில் அம்பானி மூலமாக அப்படிங்கிற நியூஸ் தான் கசிஞ்சிட்டு இருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வரல. ஓகேவா? அப்போ இதை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்களே, இந்த கான்டாக்ட் பண்ண சமயம் எஃப்சின் இருக்குல்ல, இந்த எஃப்சி வந்து கான்டாக்ட் பண்ணுற சமயம் வந்துக்கிட்டு அவர் மேலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேஸ் இருந்துச்சு, வழக்கு இருந்துச்சு. என்ன வழக்கு? ஊழல் வழக்கோ இல்லாட்டி மற்ற எந்த வழக்கோ இல்லாட்டி செக்கு மோசடி வழக்கோ அப்படின்னா கூட நம்ம வந்துக்கிட்டு கண்டுக்க வேண்டாம். நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கிடையாது. என்னது? பாலியல் குற்ற வழக்கு சிறுமிகள் மைனர் பிள்ளைங்களை வந்துக்கிட்டு பாலியல் குற்றத்துக்கு தூண்டுதலும் செஞ்சதும் மற்றவங்களுக்கு வந்துக்கிட்டு பார்வைக்கு வச்சு கொடுத்ததும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள இது கிட்டத்தட்ட 12-13 வயசு பிள்ளைங்களை வந்துக்கிட்டு இந்த மாதிரி பாலியல் இதுக்கு வந்துக்கிட்டு கொண்டு போய் வச்சு கொடுத்துருக்காங்க, பார்வைக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு அமெரிக்காவில் நடந்துட்டுருக்கு. அந்த இருக்கிற சமயத்தில் தான் வந்துக்கிட்டு இவங்களை இந்திய அரசு வந்துக்கிட்டு கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு ட்ரம்ப் சொல்லி தான் கான்டாக்ட் பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ வெளியில் வருது. அப்போ இது மிகப்பெரிய தவறு. அதுதான் வந்துக்கிட்டு நமக்கு தமிழில் வந்துக்கிட்டு மிக தெளிவாக ஒரு வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருல, ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் விருப்பம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்கு. இது வந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே பொருந்தும். இன்றைக்கி இப்போ பொறுத்திருக்கா, இன்றைக்கி எல்லாருமே வந்துக்கிட்டு மோதியை வந்து குற்றச்சாட்டிட்டு வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு பெரிய உத்தமனாக வந்துட்டு யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்க திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்தீங்கன்னு நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டீங்க. ஏன்னா நீங்கள் யாருமே வந்துக்கிட்டு நீங்கள் ஒழுக்கமான ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஏன்னா எங்கெங்கே என்னென்ன கூத்து நடந்துச்சுங்கிறது வந்துட்டு எங்கே உள்ள 2 கட்சியுமே வந்துட்டு 2 இல்லை ஆண்டு எல்லா கட்சியுமே மேலே வந்துக்கிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு சாதாரணமாகவே இருக்குது பாலியல் குற்றங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துக்கிட்டு இவங்களை வந்துக்கிட்டு இது பண்ண முடியாது. இவ்வளோ பாலியல் குற்றங்கள் இருக்கும்போது நம்ம வந்துக்கிட்டு இவங்க மட்டும் வந்துக்கிட்டு நல்லா செஞ்சுருவாங்க சொல்ல முடியாது. இவங்களும் இதே மாதிரி தான் செஞ்சுருப்பாப்பில்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, அப்போ யாருமே வந்து உத்தமனாக வந்துட்டு நம்ம அரசியல்வாதிகள் வந்துக்கிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட கருத்து. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த நாரத்தனம்லாம் செஞ்சு தான் வந்துக்கிட்டு மாட்டினதுனால இன்னைக்கு நம்மளோட தலைவர், நம்மளோட ஹெட் ஆஃப் தி இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிற பிரதமரே வந்துக்கிட்டு அப்படி ஒரு இதில் மாட்டிக்கிட்டு அந்த ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கி வந்துட்டு அடகு வச்சிருக்காப்புலன்னா இதை விட ஒரு மோசமான இந்தியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. 2வது ஃபைல் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதானியோட ஃபைலு. அதானி வந்துக்கிட்டு லஞ்சம் கொடுத்ததாக வந்துக்கிட்டு இதில் சோலார் எனர்ஜியில் அந்த டீலில் வந்துக்கிட்டு லஞ்சம் கொடுத்ததாக வந்துக்கிட்டு அமெரிக்கா கோர்ட்டில் வந்து நடந்துட்டுருக்க இதை வந்துக்கிட்டு தள்ளுபடி பண்ணுறப்போ இதை வந்துக்கிட்டு மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த 2 டீலுக்காக வந்துக்கிட்டு இந்தியாவே அடமானம் வச்சுருக்காங்க. வெறும் 2 பேர்த்துக்காக, மோடிக்காகவும் அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் மட்டும் இந்த 3 பேர்த்துக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து அடமானம் வச்சு கொடுத்துருக்காப்புல. இந்தியாவோட விவசாயிகளை அடமானம் வச்சு கொடுத்துருக்காப்புல. இது மிகப்பெரிய என்னென்னு சதி அப்படின்னு சொல்ல கூட மிகப்பெரிய வஞ்சனை அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன், கிளின்னு கிளிக்க உங்களுக்கு எவனுக்காவது ஏதாவது உண்மையிலே மொத்தமான சூடு சொன்ன ரோசம் ஏதாவது பிஜேபிக்காரன் இருந்துச்சுன்னா பிஜேபிக்காரன் எனக்கு வந்துட்டு பதில் சொல்லுங்கள், என் கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்கள். இது உங்களுக்கும் நஷ்டம். நீங்கள் பால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கும் பிஜேபிக்காருக்கும் நஷ்டம் தான். யாருக்குமே விட்டு வைக்க போகிறதில்ல. இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்களா, இவ்வளோ கிழிச்சிட்டு இருக்கீங்களா, உங்கள் கோமாதா வந்துக்கிட்டு பசு வந்துக்கிட்டு அவ்வளோ இதாக இருக்கணும்னு வெஜிடேரியன் உள்ளது அதை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. இன்றைக்கி நான்வெஜ் பால் வர போதுங்க. நான்வெஜ் பால் இதுவரை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்தியாவில் முதல் தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நான்வெஜ் பால்னா அசைவ உணவுகள் சாப்பிட்ற மாட்டுலேருந்து வர்ற பால் தான் நான்வெஜ் பால். நம்ம ஊர்லலாம் வந்துக்கிட்டு சைவம் புல்லும் வைக்கோலம் வச்சுட்டு கொடுக்குற பால், அதனால் வந்துட்டு சைவ பால் அப்படிம்போம். ஆனால் அங்கே அமெரிக்காவில் வரப்போ நான்வெஜ் பால் எல்லாம் நீங்கள் குடிக்க போகிறீங்களா? நீங்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ண போகிறீங்களா? ராமர் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்களா? இல்லை முருகருக்கு கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்ண போகிறீங்களா? பாலாபிஷேகம் பண்ண போகிறீங்களா? அப்போ தீட்டு இல்லையா? இதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன யாருக்காக? ஹிந்துக்காக இருக்காப்லையா உங்கள் மோடி? இல்லை, மோடி இருக்கிறது ஹிந்துக்காகவும் கிடையாது, மோடி இருக்கிறது மக்களுக்காகவும் கிடையாது, மோடி இருக்கிறது அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் மட்டும்தான் அப்படிங்கிற எழுதி வச்சுக்கோங்க. ஓகே சார், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமாக உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.